ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியுமா? உச்ச புதன் அடுத்த ராசியில் இருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கு. சரி, மேஷ லக்னம் தானான்றதை கூட நான் நம்ப மாட்டேன். இந்த 7:30 மணினாலே எனக்கு டவுட் வந்துடும். உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அப்படியே உணர்ந்து பார்த்துக்கிட்டு தான் அப்படியே வரணும். இந்த இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். புதன் ராகுவோடு சேர்ந்து 15 டிகிரியில் புதனுக்கே குரு பார்வை இருக்கின்ற மாதிரி வந்தார். இந்த குரு பார்வை இருக்கின்ற மாதிரி வர்றீங்க. அப்படிலாம் வரக்கூடாது. புதன் என்னதான் குரு புதன் 2வது டிகிரியில் இருந்தாலும் ஒரு இடத்துல ராஜன் ஐயா அவர் சொல்கிறார். ராஜன் ஐயா பழங்காலத்தில் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய கணித அமைப்புகளில் ஒரு பெரிய மேதை. இந்த மாதிரி இதை கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார். அவருடைய ஜாதக கடிதமோ ஏதோ ஒரு நூலில் சொல்கிறார். பக்கத்து டிகிரியில் இருக்குது, குருவுடைய பார்வை வருகிறது அப்படின்னு எடுக்காதே, பாவக ரீதியாகவே எடு. பாவகத்திற்குள்ளே அந்த கிரகம் வந்துட்டால் குருவின் பார்வையிலிருந்து விலகும். அவர் இதை சொன்னாலும் நான் அந்த உச்ச குருவுக்கு மட்டும் லேசாக மாறுபடுவேன். உச்ச குருவுடைய ஒளித்தன்மையை நிறைய இடங்களை நான் நோட் பண்ணி, ஒருவேளை கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சகுரு 20 டிகிரி 25 டிகிரியில் இருந்தார்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த 10 டிகிரியில் இருக்கக்கூடிய இதை பார்க்கணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி அமைப்புக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணிக்க வேண்டாம். பொதுவாகவே புதனை சனி பார்த்தாலே ஒரிஜினல் ஜோசியம் வரவே வராது. நீங்களாக ஒரு ஜோசியம்னு நினச்சிக்குவீங்க. புதனை சனி பார்க்கக்கூடாது. இங்கே புதன் 2 டிகிரி, சனி 9 டிகிரி, கரெக்டாக 7 டிகிரியில் சனி பார்க்குறார். புதனை சனி பார்த்துட்டாலே நீங்கள் ஒரு மாதிரியான ஜோதிடத்தில் புதனை சனி பார்த்துட்டாலே அறிவு வேறு பக்கம் போயிடுற, தன்னை பற்றி மிகை மதிப்பீடு கொண்டவராக இருப்பீங்க. இதுதான் உண்மை. புதன் இங்கே பாபத்துவம் அடைஞ்சிடறாருல. நான் சொல்கிறது தான் சரி, ஊரில் எல்லாரும் ஒன்று சொன்னால் கூட இப்படியாகும் அப்படியாகும்னு சொல்கிற அறிவுக்கு தர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும். புதனை சனி பார்க்கக்கூடாது. புதனை சனி பார்த்துட்டாலே ஜோதிடத்தில் முழுமை வரவே வராது. நீங்களாக ஏதாவது ஒன்று நினச்சிக்குவீங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னுவீங்க. ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஞானத்தை அப்படியே அடைவதற்கு அப்பழுக்கற்ற குறுபார்வையும் இல்லாத புதனாக இருக்கணும். புதன் தனிச்சு இருக்கணும், நீச்சபங்க அமைப்புகளில் இருக்கணும். அதுக்காக உடனே உன் ஜாதகத்தை வச்சுட்டு நீயே சொல்லாதையா, நீ பெரிய இவர் ஜோசியரா அப்படின்லாம் கேட்பாங்க. உண்மை அதுதான். புதன் கலப்பற்று சுக்கிரனோடு மட்டும் சேர்ந்து குருவின் பார்வை இல்லாமல், முக்கியமாக சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு அமைப்பில் குரு பார்வை இருந்தால் என்ன நடக்கும்? அப்படியே முன்னால் போனவங்களுடைய பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ஒரு நிலையில் தான் எதுவும் புதிதாக எதையும் செய்ய முடியாத ஒரு தன்மை. இந்த மாதிரியான உச்ச புதனாக இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருப்பது இந்த இடத்துல உங்களுக்கு ஜோதிடத்தில் உச்ச நிலை வருவதற்கான ஒரு தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. ஆக புதன் அப்பழுக்கற்று இருப்பவர்கள் தான் ஜோதிடத்தில் ஒரு மாதிரியாக அடித்து சொல்கிறது. இந்த மாதிரியான யாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய 80% பேர் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான அமைப்புக்கு புதன் அப்பழுக்கற்ற தன்மையில் இருக்கணும். இங்கே புதன் 2 டிகிரியில் இருக்கிறார், ஆனால் சுக்கிரனோடு சேர்ந்து 20 டிகிரி, அப்போ அங்கேயும் சுக்கிரன் 9 டிகிரியில் இருக்கிறாரு. ஆக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், புதன் இவ்வளவு பாபத்துவமாக இருக்கு. நான் சொல்கிற எல்லாத்தையும் இப்போ நீங்கள் மெய்ப்பிக்கிறீங்க பாருங்கள். இப்போ இந்த ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஜாதகம். உங்களுக்கு ஜோசியம் வருது. இந்த ஜோசியம் வர்றதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விதியை அப்படியே தலைகளாக மாற்றுறீங்க. உண்மையான விதி என்ன? புதனுக்கு சனி தொடர்பு பாபத்துவம், ராகு தொடர்பு மோசம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்படிலாம் இல்லை, புதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு 2 டிகிரியில் இருக்கிறதுனால, அங்கே ஒரு 10-17 டிகிரி குருவுக்கு பார்வை இருக்குது, சுக்கிரனுடையும் பக்கத்து டிகிரியில் சேர்ந்துருக்கிறாரு, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் உண்மை. இப்போ நான் சொன்ன அத்தனை கேரக்டர்களையும் உங்களுடைய கேள்வி நிரூபிக்கிறது. புதனை சனி பார்க்கறதுனால நீங்களாக இஷ்டத்துக்கு ஒரு ஜோசியமாக சொல்லுவீங்க அந்த புதனை. ஏன்னா அங்கே புதன் உச்சமாக இருக்கிறார். புதன் உச்சமாக ஏதோ ஒரு வகையில் ஸ்தான பலம். புதன் திக்பலமாக இருந்தாலும் இந்த நிலைமை வரும், புதன் ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமை வரும். நீங்களாக இந்த கேரக்டருக்கு நீங்களே ஒரு உதாரணம். எப்படி? வணக்கம் குருஜி, ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியுமா? உச்ச புதன் அடுத்த ராசியில் இருந்தாலும் சுக்கிரனுடன் இணைந்து, அடுத்த ராசியில் சுக்கிரனுக்கு அதுக்கு எத்தனை டிகிரி இருக்குது? சுக்கிரன் 9 டிகிரி, புதன் 2 டிகிரி, அதாவது கிட்டத்தட்ட 30, 24 டிகிரி, 23 டிகிரி விளக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பக்கத்து ராசியில் தான் இருக்குது, ஆனாலும் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு. விட்டா கடகத்தில் இருக்கிற சுக்கிரனை கூட தான் இணைஞ்சிருக்குன்னு சொல்வீங்க போல தெரியுது. நான் தான் ஒரு இடம் சொல்லியிருக்கிறேனே, மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நடுவில் சுவர் எதுவும் எழுதலை, யாரும் வைக்கலைன்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படிலாம் திரிக்கிறீங்க பாருங்கள். இதற்கு காரணம் புதனை சனி பார்ப்பது. புதனை சனி பார்க்கவே கூடாது. புதனை சனி பார்த்தா உங்களுக்கு நீங்களே ஜோசியம்னு சொல்லிக்கிட்டு நீங்களே வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உண்மை. அதற்கு இந்த கேள்வியே சரியான உதாரணம். இங்கே சுக்கிரனுக்கும் புதனுக்கும்
கிட்டத்தட்ட 25 டிகிரி 24 டிகிரி விளக்கம் இருக்கும்போது பக்கத்து டிகிரியில் இருக்கிற சுக்கரனோட இவர் இணைஞ்சிருக்கிறார்னு சொல்றீங்க. நான் கூட என்ன நினைச்சிட்டேன்னா சுக்கரன் ஒரு 25 டிகிரியில் இருக்கிறார் போல் தெரியுது, புதன் 2 டிகிரியில் இருக்கிறார் போல் தெரியுது, அப்போ 2 பேருக்கும் 7 டிகிரி இணைவு இருக்கும், அப்போ அது இணைவு தான், அது கிட்டத்தட்ட உண்மையிலே இணைவு தான் அப்படின்றதுக்கு டிகிரியை உள்ள போய் பார்த்தா சுக்கரன் 9 டிகிரியில் இருக்கிறார், குரு இங்கே 2 டிகிரியில், இது புதன் இங்கே 2 டிகிரியில் இருக்கிறார். 23 டிகிரி அளவில் இருக்கக்கூடியதை நீங்கள் இணைவுன்றீங்க. ராகுவை பற்றிய ராகு குரு அமைப்புள்ள ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன், 22 டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் தள்ளி இருந்தால் அது இணைவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போது நான் சொன்னதை போல புதனை சனி பார்த்தால் நீங்களாக ஜோதிடத்தை வளைத்துக் கொள்வீர்கள் என்பதற்கான உதாரணம் நீங்க. உங்க கேள்வி அப்படியே இருக்கு. உச்ச புதன் அடுத்த ராசியில் இருந்தாலும் சுக்கிரனுடன் இணைந்து 17 டிகிரி குருவின் பார்வையில் உள்ளது. நோ 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 நோ, ஒத்துக்கவே மாட்டேன். இந்த இடத்துல நீங்களா ஆனாலும் நீங்க ஜோசியம் சொல்லுவீங்க, ஏன்னா புதன் உச்சமாக இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் ஜோசியம் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஜோசியம் வரும். மேஷ லக்னம் அவயோக தசைகள். இப்போ என்ன நடக்குது, சுக்கிர தசை வரப்போகுது. சுக்கிரன் ஓரளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். நீங்களும் ஜோதிடத்தில் வருவீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற ஜோதிடம் நீங்களாக நினைத்து கொண்டு ஜோதிடர்கள் நான் சொல்கிறதான் ஜோசியம் அப்படி இப்படின்ட்டு வரும். ஆகவே புதனை சனி பார்க்கக்கூடாது, புதன் ராகுவோடு சேரக்கூடாது. புதன் அப்பழுக்கற்ற சுபத்துவ தன்மையில் இருப்பவர்களுக்கே உண்மையான ஜோதிடம் பிடிபடும். ஆக இந்த இடத்துல ஜோதிடம் உங்களுக்கு வரும், ஆனால் வேறு மாதிரியான நான் சொல்கிறது தான் ஜோதிடம் மாதிரியான ஒரு முரணான அமைப்புகளில் நீங்கள் போவீங்க. அதற்கு உங்களுடைய கேள்வியும் காரணம். ஆனால் உங்களுக்கு சுக்கிர தசை ஓகோன்னு இருக்கும். இந்த சுக்கிரன் தான் எல்லா நிலைமைகள்லையும் குருவின் பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் அங்கே 9 டிகிரியில் இருக்க, குரு அங்கே 15 டிகிரியில் இருக்க, 6 டிகிரி பார்வையில் சூரியனுடைய வீட்டில் 5ஆம் இடத்துல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 5லையும் குரு 9லையும் இருக்கிறது. இயற்கை சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் சுபர்கள், கோணங்களில் இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் லக்னாதிபதியும் நீச்சபங்க அமைப்புள்ள தேவரையாக இருக்கிறது ஓரளவுக்கு குறைவு தான், அவரும் நீச்சபங்க அமைப்பில் தான் இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சபங்க அமைப்பில் இருந்தாலே சூரிய தசையிலிருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கை 40 வயசுக்கு பிறகு. ஆக சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ஓரளவுக்கு நல்லா வரும். ஜோதிடத்தை கற்றுக்குங்க. ஆனால் அந்த புதனை சனி பார்த்தால் முழுமையாக ஜோதிடம் தெரிய அனுமதிக்கப்படுவதற்கு தடை, அது உங்களுக்கு சரியாக வராது. ஆனால் ஜோதிடத்தில் நீங்களும் ஒரு ஜோதிடராக இருக்க முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.